குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டேன். அதுக்கு தான் நான் உன்னைய கிரேத்தா தீவுல விட்டு வந்தேன்னு சொல்றாரு. கேக்குதா? பின்னால எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதா? கடைசியில கேக்குதா? நான் உன்னை தீத்துவ பவுல் விட்டு வந்ததுக்கு காரணம் சொல்றாரு. நான் உன்னை விட்டு வந்ததுக்கு காரணம், குறைவாய் இருக்கிறவைகளை நீ என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். அதுக்கு தான் நான் உனக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு தான் உன்னை எங்க நான் விட்டு வந்திருக்கேன்? கிரேத்தா தீவுல விட்டு வந்திருக்கேன். ஏன் கிரேத்தா தீவுனா என்ன? கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், பயங்கரமான ஃப்ராட் டீம். அவன் சர்ச்சில் தான் இருக்காங்க. அவங்க பயங்கர ஏமாத்து பெருவழிகள். தீத்து 1:12. இந்த தீவுல யாரை விட்டுட்டு வந்துட்டாங்க? இந்த தீவுல ஊழியம் செஞ்சுட்டு குறைவா இருக்கவெல்லாம் கிளியர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீத்து விட்டு வந்துட்டாங்க. தீத்து அங்க விட்டுட்டு வந்தாச்சு. அவன் எல்லாரும் எப்படிப்பட்ட ஆளு? ஓயா பொய்யர். அடுத்து துஷ்ட மிருகங்கள். மனுஷன் இல்ல அவன், அவ்வளவு பேரும் மிருகம் மாதிரி தான் இருக்கான் சர்ச்சில். அடுத்து என்னது? பெருவயிற்று சோம்பேறி. சாப்பிடுவான், தூங்குவான், சோத்திரம் அலேலியா முடிஞ்சது. சோறு கண்டாடம் சொர்க்கங்கிற பாத்தியாளவன். கிரேத்தா தீவார் இப்படிப்பட்டவங்க. அடுத்து வாய அடக்காத ஒரு டீம் அவன். 11. பாருங்களேன், இப்படிப்பட்ட ஆளுங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு பவுல் தீர்த்து நினைச்சிட்டாரு, விட்டு வந்தார். இது போல மற்றவங்களை விட்டுருவோம். நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா இந்த குறைவானவைகளை நாம் என்ன செய்யணும்? தேவசமூகத்தில் வச்சு ஒழுங்குபடுத்தணும், கரெக்ட் பண்ணணும். நமக்குள்ள இருக்கிற அதுதான் இந்த நேரம். 48 ஹவர்ஸ்மா 72 ஹவர்ஸ் ஐசியில் வச்சிருக்கணும். அது பிறகுதான் என்ன செய்ய முடியும்? இந்த பேஷண்ட் பிழைப்பானா என்னன்னு தெரியும். அதுக்கு தான் சுத்திரிப்பு கூட்டம், 9 கூட்டம். இவன் பிழைப்பானா, அடுத்த வருஷத்துல அவிக்குரியவனா நிப்பானா, இதுக்கு தான் நம்ம இந்த சுத்திரிப்பு கூட்டம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்த வேண்டிய ஒரு சரியான நேரம் இதுதான். இந்த நேரத்தில் நீங்க உட்கார்ந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள், அடுத்து துஷ்ட மிருகங்கள், இந்த ஸ்வாவங்கள்லாம், இதெல்லாம் ஸ்வாவங்கள் தான், பழக்க வழக்கங்கள் தான். இதை நாம சரிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். அது என்ன? மிருகம், துஷ்ட மிருகங்கள்னு சொல்றாரு. பவுலே சொல்றாரு, நான் துஷ்ட மிருகங்களோடு எபேசுவில் என்ன செஞ்சேன்? போராடி. அப்படின்னா என்ன? கரடி இதெல்லாம் போராடிட்டு மிருக கட்சியில் சாலையில மாட்டிக்கிட்டாரா? இல்ல ஒரு கப்பல் இது ஒரு காட்டுக்குள்ள சிக்கிட்டாரா? வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே யார்கிட்ட போராடினேன்? துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அப்ப எபேசு சர்ச்சிலையும் என்ன, எந்த டீம் இருந்துச்சு? துஷ்ட மிருகங்கள். அதனுடைய கரெக்டான அர்த்தம் என்னன்னா, மிருகத்தனமான சுபாவங்கள், மனித தன்மையே இல்லை. நம்ம இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பின்பு இதெல்லாமே நம்ம சரிப்படுத்த வேண்டிய டைம். சங்கீதத்தில் பாருங்க, 73ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அவன் சொல்றான், நான் எப்படி இருந்தேன்? கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? மிருகம் போல இருந்தேன். இந்த மனுஷனை மாற்றுகிறதுக்கு தான் இவங்கள்ட்ட இருக்கிற குறைவுகளை ஒழுங்கு செய்யும்படியாக தீர்த்து இருந்தான். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில், அது பிறகு நான் திரும்பவும் வசனத்துக்குலாம் வருவேன். இன்னைக்கு வசனத்தினால் உள்ள பரிசுத்தமாகுதல் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். கடைசியில் ஒரு ½ அன் அவர் ஃபுல்லா ஆவியில பரிசுத்தத்துக்காக சான்ஸ் கொடுக்கப்படும். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஆண்டோடைய சமூகத்தில் குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்கு செய்யும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் நாமே வைப்போம். நீங்க நம்முடைய நம்மில் அநேகர் மற்றவங்களுடைய
தங்களுடைய வாழ்க்கையில இன்வால்வ் பண்ண உள்ள விட மாட்டாங்க. வேலையை பாருன்றுவாங்க. அதனால நீங்களே சரிப்படுத்துங்க. இல்ல கர்த்தருடைய வசனத்தை உள்ள விடுங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த தன்மைகள் எல்லாம் மாறட்டும். ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள், துஷ்ட மிருகங்கள், முழு குடும்பத்தையும் கவிழ்க்கிற சுபாவங்கள், இந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. உங்களால முடிஞ்சா கண்களை மூடுங்க, முடிஞ்சா முழங்கால் போடுங்க, முடிஞ்சா கைகளை வைத்துங்க, முடிஞ்சா நீங்க தேவ சமூகத்தில் அழுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் 11ஆம் அதிகாரம் 29, 30 வாசிங்க. தரையில் ஊறும் பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் 8 காரியங்கள். 1, பெருச்சாளி, எலி, சகலவிதமான ஆமை, உடும்பு, அழுங்கு, ஓணான், பள்ளி, பச்சோந்தி ஆகிய இவைகளே. சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவுள். அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் தீட்டாயிருப்பான். அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அதுவும் தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும், அஸ்திரமானாலும், தோளானாலும், பையானாலும், வேலை செய்யறதுக்கு ஏற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும். அப்பொழுது அது என்ன செய்யும்? சுத்தமாகும். அவைகளில் ஒன்று மண்பாட்டத்துக்குள் விழுந்தால் அதற்குள்ள இருக்கிற எல்லாமே தீட்டுப்படும். அதை என்ன செய்ய வேண்டும்? உடைத்து போட வேண்டும். புசிக்கத்தக்க போஜனத்தில் அது தண்ணீரில் விழுந்து விட்டால் அது தீட்டாகும். அந்த பானமும் தீட்டாகும், அந்த பாத்திரமும் தீட்டாகும். அது உடலில் யாதொன்று எதன் மேலாவது விழுந்தால், பாருங்க, அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது எழுத்தின் பிரகாரமா நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்துட்டோம். எழுத்தின் பிரகாரமா இது ஒரு முக்கியமான காரியமே அல்ல. ஆவிக்குரிய ரீதியில நம்ம இதை சிந்திப்போம். ஊரும் பிராணிகளில் அசுத்தமானவைகள். நம்முடைய அழைப்பே பரிசுத்தமான அழைப்பு. 1 தெசலோனிக்கேயர்ல நான் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, எதுக்கு தான் அழைத்திருக்கிறாரு? பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கிறார். அது கீழே தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் உங்களை பரிசுத்தத்திற்கு தான் செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். 3ஆம் வசனத்துல நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறார். அதனால இதிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்றது என்னன்னா, நம்முடைய ஜீவியத்தில் அசுத்தங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. முதலாவது இந்த அசுத்தங்கள், இந்த 8 விதமான அசுத்தங்கள்னு சொல்லி, இது பிராணிகள், இது ஊரும் பிராணிகள். ஒரு பள்ளி விளையாட்டு இப்ப சிஸ்டர்ஸ்ல பாதி பேர் ஓடிடுவாங்க, அப்படிதானே? ஒரு சாதாரண அப்படி ஒரு அருவருப்பு. அது பயத்தை விட அது என்ன சொல்லலாம், அதை பார்த்தா நமக்கு ஒரு அருவருப்பு. நம்மில இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நேரத்தில் இந்த அசுத்தத்துக்கு தப்பினவர்கள் தான். அந்த ரட்சிப்பு நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? பாவத்தை அறிக்கிடுறோம், இனி பாவம் செய்ய மாட்டோங்கிறோம், தீர்மானமா இருக்கிறோம், வைராக்கியமா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம். இந்த காலங்கள் போன பிறகுதான் என்ன செய்யுது? திரும்ப நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிரும். அதான் தப்பு. ஒரு ட்ரிப்பு உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவன் மறுபடியும் அதுல என்ன செய்யக்கூடாது? திரும்ப சிக்கக்கூடாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்குள்ள வந்த போது அவனுக்கு உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார்.
அப்ப உலகத்தின் அசுத்தங்களுக்கு அவன் தப்பின பின்பு திரும்ப சூழ்நிலைகள்ல அவன் அந்த அசுத்தத்தில் என்ன செய்யக்கூடாது, சிக்க கூடாது. வரும். அசுத்தம் என்பது பூமியில எங்கும் நிறைந்தது. உலகத்தின் அசுத்தங்கள்ங்கிறது பல விதங்கள்ல இருக்கு. அழுக்காயிரும், ஏதோ ஒரு கரையாயிரும், ஏதாவது ஒண்ணு நடந்துருங்க. நம்முடைய அழைப்பை நம்ம பாதுகாக்கணும். நாம் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஒரு விஷயம், நாம் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நாம் மறுபடியும் அதில் சிக்கிக் கொண்டால் நம்முடைய நிலவரம் மிகவும் மோசமாகிவிடும். 2 நாளாகமம் 29:5 பார்க்கும் பொழுது அங்கே ஆலயத்தின் அசுத்தம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. அப்ப நீங்கள் தேவனுடைய, அப்ப ஆலயத்தில் அசுத்தம் இருக்கு. ஆலயத்தில் அசுத்தம் வைக்கலாமா சொல்லுங்க? ஆலயத்தில் அசுத்தம் இருந்தா என்ன நடக்கும்? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம், ஆலயத்தின் அசுத்தம். ஆலயத்தில் அசுத்தம் இருந்தா என்ன நடக்கும்? அருவருப்பு இருந்தா கர்த்தர் விலகி போக வைக்கிறீங்க. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லார், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னையும் இவங்க நினைச்சாங்க வெளியே போக வச்சிடுறாங்க. எப்படி இருக்கும்? எவ்வளவு கொடுமையானது. அவர் சொல்லார், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படிக்கு இவங்க எதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க? அருவருப்பானதை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. நம்ம எப்பொழுதுதான் தவறு செய்யறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்ம விட்டு விலகுகிறார். அதான் உண்மை. ஓசியா 5 கடைசியில பாருங்க, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு என்ன செய்வேன்? போய்விடுவேன், திரும்பி போய்விடுவேன் சொல்றார். அப்ப நீங்க கிளியர் ஆகிற வரைக்கும் அவரு, நீ எப்போ நீ ஒரு சுத்திரிப்புக்கு வர்றியோ அது வரைக்கும் அவர் எங்க போயிடுவாரு? உன்னை விட்டுட்டு என்னை விட்டுட்டு எங்க போயிடுவாரு? அவர் மேல போயிடுவார். ஆலயத்தில் எசேக்கியேல் 8:10. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். 8:10. நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகல விதமான ஊரும் பிராணிகள். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள எதை கொண்டு உள்ள விட்டாங்க? சகல விதமான ஊரும் பிராணிகளுடைய சுரூபங்கள். நீங்க பாருங்க, இந்த கோயில்ல பாருங்க, இந்த பெருச்சாலி இருக்கும், மூஞ்சூர் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி உள்ள வந்துச்சு? ஊரும் பிராணிகளுடைய சிலைகள் உள்ள வந்துருச்சு. நம்முடைய ஜீவியத்தில் அருவருப்புடைய காரணம் ஊரும் பிராணிகளுடைய சுரூபங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, விக்கிரகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ராகேல் ஒரு நல்ல பெண், வெளியரங்கமா பார்த்தா ரொம்ப அழகானவள், மகா ரூபவதி. ஆனா அவளுக்குள்ள சுரூபம் இருந்தது. தன் தகப்பனுடைய சுரூபத்தை அவள் என்ன செய்தால்? எடுத்துக்கொண்டு வந்து விட்டாள். நல்ல பெண்கள் தான், ஆனா உள்ளுக்குள்ள சுரூபம் இருந்துச்சு. அதுபோல நாமும் கூட நல்லவர்கள் தான், நமக்குள்ளேயும் பல சுரூபங்கள் என்ன செய்து உள்ள விக்கிரகங்கள் இருக்கும். பொருளாசை என்னும் விக்கிரகங்கள். ஒன்னு ஆலயத்தின் அசுத்தம். 2வது ஜாதிகளின் அசுத்தம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 21. ஜாதிகளின் அசுத்தத்தோடு பஸ்காவை ஆசரிக்க கூடாது. பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு. அப்போ அது எதை காண்பிக்கிறது? ஒன்று ஆலயத்தை அசுத்தப்படுத்துறது, நம்முடைய ஜீவியத்தை நாமே கெடுக்கிறது. 2வது ஜாதிகளின் அசுத்தங்கிறது மற்றவங்களுடைய பழக்க வழக்கங்களை நமக்குள்ள கொண்டு வர்றது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு புத்தி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு புத்தி இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு புத்தி இருக்கும். உண்மைதானே? உண்மைதான். இதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம எதுக்குள்ள நுழைக்க கூடாது? இந்த ஹோலி லைஃபுக்குள்ள நுழைக்க கூடாது.
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஜாதிகளின் அசுத்தத்தை நினைச்சக்கூடாது, உள்ள கொண்டு வரக்கூடாது. நம்முடைய ஜென்மஸ்வாவம் அடிபட்டு போயிடணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அடிபட்டு போயிடணும். வசனத்தின்படி உள்ள வாழ்க்கை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கொண்டு வரப்படும். ஆலயத்தில் உள்ள அசுத்தத்தை நீங்கள் வெளியே கொண்டு போங்க. ஜாதிகளின் அசுத்தத்தை உள்ள கொண்டு வராதீங்க. அது எங்க ஊர் பழக்கம், அது அப்படி இப்படி அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. ஊர் பழக்கம்னு ஒண்ணுமே கிடையாது. பைபிள் என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போய், அவங்க எஸ்தரின் காலத்துல அவங்க எல்லாம் சிறைப்பட்டு போய் அங்க இருந்தாங்க, அந்நிய தேசத்துல, சூசான்ல. ஆனா அவங்க அங்க போனாலும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தெய்வீகத்தை விட்டு என்ன செய்யல, மாத்தி அவங்களோட மிக்ஸ் ஆகல. அதனால தான் ஆமான் வந்து சொன்னா, ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்முடைய தேசத்துல இருக்கிறாங்க ராஜாவே, அவங்க பழக்க வழக்கங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்களோட என்ன செய்ய மாட்டேங்க, ஒத்து போக மாட்டேங்க, விகற்பமா இருக்காங்க, அதனால இவங்களை கொண்டுடலாம் அப்படின்னு சொன்னோம். எப்படி இருக்கும்? அப்ப அவங்க வந்து பாபிலோனுக்கு போனாலும் சரி, அவங்க சிறையிருப்புக்கு போனாலும் சரி, சூசானுக்கு வந்தாலும் சரி, 128 நாடுகளில் சிதறி கிடந்தாலும் சரி, அப்படித்தானே? 127 நாட்கள்ல நாடுகள் 27 நாடுகள்ல சிதறி கிடந்தாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க பழக்க வழக்கம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. விசுவாசி எல்லா இடத்துலையும் யாரா தான் இருக்கணும், அவன் விசுவாசியா தான் இருக்கணும். அவன் ஜெர்மனி போன உடனே விசுவாசியா போயிடக்கூடாது, அப்படி மாறிடுறாங்க. ரொம்ப பேர் வெளியூர் போன உடனே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் போன, அந்த வீட்டில இருந்து அந்த கட்டுப்பாடு போய் ஹாஸ்டல் போன உடனே, இல்ல வேலை நிமித்தம் டிரான்ஸ்பர் ஆன உடனே, படிக்கிறதுக்கு வேற தூரம் போன உடனே அப்படியே போயிடுறாங்க. நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவல். ஆனா அவங்களுக்கு ஃபாரின் போகணும்னு ஒரு ஆசை, போயிட்டாங்க. போயிட்ட பிறகு கொஞ்ச நாள்ல கேள்விப்பட்டேன், அந்த பையன் ஊழிட்டு போறானா அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது சின்ன பையன் ஊழிட்டு போறான், நம்ம ஊழிட்டு தான் போறான் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா ஜெர்மன்ல ஒரு கேர்ளை கட்டிட்டு கல்யாணம் கட்டிட்டு போயிட்டான். எப்படி இருக்கும் சொல்லுங்க? அடுத்த பையனுக்கு இப்ப பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரின் போனதுல என்ன கிடைச்சது? அந்த தெய்வீக சிந்தை தான் போயிருச்சு, தவிர வேற ஒண்ணு இல்லை. அந்த ஜாதிகளுடைய பழக்கங்கள் அவனுக்குள்ள நெஞ்சிருச்சு, அசுத்தம் உள்ள வந்துருச்சு. யோபு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அநியாயத்தை செய்வது. உங்க மனசாட்சி குற்றம்னு சொல்லிட்ட பிறகு நீங்க அதை செய்யக்கூடாது. கர்த்தர் ஞாபகப்படுத்திட்டாரு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நீ அதுக்கு பிறகு அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அத கர்த்தர் தவறுன்னு சொல்லிட்ட பிறகு, மனசாட்சி தப்பு அப்படின்னு சொன்ன பிறகு, நீ அதை வந்து உனக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணக்கூடாது. பிள்ளையாம் விஷயத்துல கர்த்தர் சொன்னாரு, நீ போகாதேன்னு சொல்லிட்டாரு ஒன்ஸ், அவ்வளவுதான். இவன் திரும்பி போய் உட்காந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இன்னைக்கு நான் ஜெபிச்சு பாக்குறேன், இன்னைக்கு நான் ஜெபிச்சு பாக்குறேன், இன்னைக்கு ஜெபிச்சு பாக்குறேன். போகணும்னு தாட்டில் இருக்கும்போது என்ன ஜெபிச்சாலும் தாட்டு எப்படி தான் வரும், வெளிப்படுத்தல் எப்படி தான் வரும், பஸ்ல போற மாதிரி வரும், ட்ரெயின்ல போற மாதிரி தான் வரும். அப்படிதானே வரும், இருதயத்தின் நினைவு தான் வரும். கடைசியில் போய் எவ்வளவு கேடுபட்டு சீரழிஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமே. அதனால நம்முடைய ஜீவியத்தில் இந்த நாட்கள்ல நாம் அநியாயத்தை இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. நிப்பாட்டுங்க. அநியாயத்தை தண்ணீரை குடிக்கிறது போல என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. அது எவ்வளவு அசுத்தமா இருக்கு. ஆண்டவர் வந்து உணர்வு கொடுத்துட்டார், தப்புன்னு சொன்னா ரைட், வேண்டாம் வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். அதுல லாபமோ நஷ்டமோ, அதுல பெருமையோ மேட்டிமையோ என்ன வந்தாலும் சரி வேண்டாம், அவ்வளவுதான். அதுல நம்ம ஸ்டப்பனா என்ன செய்யணும், நிக்கணும். இல்லைன்னா அசுத்தங்கள் நம்ம மேல மிஞ்சி பலன் கொள்ளும். 106ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். கிரியைகள் அசுத்தமா இருந்தது. தங்கள் கிரியைகளினாலே அவர்கள் என்ன செய்தார்கள், அசுத்தமானார்கள். நம்முடைய செயல்கள் ரொம்ப கவனம், நம்முடைய டீட்ஸ் வந்து எடைபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பியூரா இருக்கணும். அசுத்தமாவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உன்னுடைய கிரியைகள் தான் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். 7 சபைகளுக்கும் சொல்லும்போது, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியை எனக்கு தெரியும், நீ முந்தி எப்படி இருந்த, இப்ப எப்படி கிரியை செய்யற. ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்னால என்ன இல்லை, நான் எதிர்பார்த்த அளவு நிறைவுள்ளவைகளாய் இல்லை. அவரே சொல்றார், உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்னால அவ்வளவு நல்லா இல்லை. நம்மளே சொல்லுவோமே, என்னதான் இருந்தாலும் நீங்க அன்னைக்கு அப்படி அந்த மாதிரி செஞ்சிருக்கவே கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது அப்படி நம்ம சொல்றோம். அப்ப நமக்கே தெரியுதுன்னா, அப்ப உன்னுடைய மனசாட்சி என்ன ஆச்சு? ஏசாயா 28:8.
போஜனம் அசுத்தம். அப்படின்னா என்ன? போஜனம் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். தேவன் அதையும் இதையும் அழிய பண்ணுவார். ஒரு சிலருக்கு வயிறு தான் என்னது? தேவன். அப்படி இருக்கா? பிலிப்பியர் 3:19. அவளுடைய தேவனே யாருதான்? ஏசுலாம் கிடையாது. என்னது? வயிறு தான். அவனுக்கு சாப்பாடு தான் மெயின். அதுக்காக பாருங்க சண்டை, அதுக்காக பிளேட்டை தூக்கி எறியறது, அதுக்காக அதை பண்றது இதை பண்றது. ஒரே டேஸ்டா சாப்பிடணும். இங்க இருந்து எங்கேயோ போய் சாப்பிட்டு வருவான். அவனுக்கு சாப்பாடு தான் மெயினுங்க, வேற ஒண்ணுமே மெயின் இல்லை. போஜனங்கள் அசுத்தமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 2 காரணம் சொல்றேன். ஒன்று, உபவாச நேரத்தில் நீ புசித்தால் அந்த போஜனம் என்னது? அசுத்தம். 2வது, விக்கிரகங்களுக்கு படைத்ததை நீ புசித்தால் அந்த போஜனம் என்னது? அசுத்தம். விக்கிரகங்களுக்கு படைச்சது நம்ம புசிக்க கூடாது. ஒருவேளை நீ தெரியாம புசிச்சுட்ட, அதுக்காக நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பைபிள் கரெக்டா சொல்லுது. நீ அதை விசாரிக்காம சாப்பிட்டீன்னா ஓகே, தப்பு இல்லை. விசாரிச்சு அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு நீ என்ன செய்யக்கூடாது? பைபிள் அழகா சொல்லு. தானாய் செத்து போனது அந்த கறியை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. விக்கிரகத்துக்கு படைச்சதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இது போக உபவாசம்னு நீ முடிவு எடுத்துட்ட பிறகு நீயே உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த போஜனம் எப்படிப்பட்டது? அசுத்தமான. இந்த வருஷம் எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணீங்க? எத்தனை பிரதிஷ்டை உடஞ்சது பாருங்க. சரி சரி இன்னைக்கு சாப்பிட்டுருவோம், நாளைக்கு மாத்திக்கலாம், அப்படி ஷிஃப்ட் பண்ணிக்குவான். இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே சோத்திரம் சோத்திரம். அப்படியா? உங்களுடைய போஜன பீடங்கள்லாம் எப்படி இருக்கு? அசுத்தத்தினால் நிறைந்திருக்கு. சரியான ஒரிஜினல் உபவாசம் நம்ம யாருமே எடுக்கிறது இல்லையே. இன்னைக்கு வீட்டில் ஒரு நல்ல பதார்த்தம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அம்மாவோ அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ யாரோ ஒரு ஆள் உபவாசம்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இல்லை இந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க? உபவாசம் முடிஞ்சு சாப்பிட்றதுக்காக அவங்க எடுத்து வச்சிடறாங்க. அப்படி எடுத்து வைக்கலன்னா இவன் உபவாசத்தில் இருக்கும்போதே எடுத்து வையின்னு சொல்றான். அப்ப இவன் மைண்ட்ல எதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு? 6 மணிக்கு முடிஞ்சிடும், சோத்திரம் சோத்திரம். 6 மணிக்கு அவன் 6 மணிக்கு உபவாசம் முடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கான். எங்க ஹாட் பேக்ல இருந்து தூக்கிடுவானோ சாப்பிட்டுருவானோன்ட்டு நான் 6 மணிக்கு முடிச்சிடும் உபவாசம், எடுத்து வைமா. அப்ப அவன் மைண்ட்ல இவன் ஃபாஸ்டிங்ல இல்ல. இவன் மைண்ட் ஃபுல்லா அது அது அந்த விட்டுறாத, யாருக்கும் கொடுத்துறாத, எடுத்து வச்சிரு, ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருமா. தவறு. உங்களுடைய போஜனங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உதடு அசுத்தம். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசமா இருக்கிறான். அவன் டீமும் அப்படிப்பட்ட டீம் தான் அவனும். உதடு ரொம்ப, அதாவது வாய், உதடுன்னு சொன்னா வாய், நாவு ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஒரு சிலர்லாம் பளிச்சுன்னு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ஒரு மாதிரி சாடையா பேசுறது, ஒரு மாதிரி ஒஸ்டா பேசுறது. இவன் புருஷனையும் அப்படித்தான் பேசுறாங்க. தாம் பெத்த பிள்ளைகள் கூட டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா என்னத்தையாவது பேசிடுறாங்க. மனைவியை கூட பேசிடுறாங்க. அப்படிலாம் நீங்க பேசவே கூடாது. அந்த கேரக்டர் நீங்க விடணும். நீங்க இதுக்குள்ள வந்துட்ட பிறகு உங்க பாஷை சுத்தமா மாறணும். செப்பனியா 3:9. திரும்ப வாசிங்க. நான் அப்பொழுது மேல உள்ள வாசி. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு. இந்த 3 காரியம் செய்யறவன் பாஷை எப்படி இருக்கணும்? ஒருமனப்படுறவன், தொழுது கொள்றவன், ஆராதனை செய்யறவன் சொல்றவன், அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கணும்? சுத்தமான பாஷையா இருக்கணும். இந்த சேரி டைப்ல பேசிடக்கூடாது, ஊர் வழக்கத்தில் பேசிடக்கூடாது. ஒரு சிலர் நம்மகிட்டே அப்படி பேசி காட்டுறாங்க. அது எங்க இருந்தா கத்துக்கிறாங்க. அது அப்படியே ரத்தத்தில் இருக்கு, அப்படியே பேசுறாங்க, ஃப்ரீயா பேசுறாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. அதை கேட்டுட்டு இப்படி பேசினான்னு இவங்க பேசுறாங்க பாருங்க. அப்ப இவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கு, ஃப்ரீயா வருது. தவறு. உதடுல அசுத்தம் வரக்கூடாது. சரி, நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவோம்.
8 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? என்னடா வித்தியாசமா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஊரும் பிராணிகள். எனக்கு இது ஒரு இடத்துல கேட்டேன், டச்சிங்கா இருந்துச்சு, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். ஊரும் பிராணிகள் அசுத்தமானவைகள். ஒன்று பெருச்சாளி. இது எதை காண்பிக்கிறது? குழி தோன்றது. அதனுடைய ஊழியமே என்னதுதான்? அதனுடைய வேலையே என்னதுதான்? எங்கேயாவது வீடு வீடு கட்டி நல்ல வலை கட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இருக்கிற இடங்க தான் குழிதான் தோண்டும். நம்பிக்கை துரோகத்தை காண்பிக்கிறார். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு நீங்க குழி தோண்டக்கூடாது. அந்த பிராக்டிஸ் நீங்க விட்டுறணும். நீங்க குழி தோண்டீங்கன்னா தான் தோண்டுகிற குழியிலே தான் என்ன செய்வான்? தானே விழுவான். நீங்க குழி தோன்ற அந்த பிராக்டிஸை விடுங்க. ஈவன் பிசினஸ்லயும் சரி, சர்ச்லயும் சரி, சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும் சரி, எந்த இடத்துல நீங்க வந்தாலும் உங்களுக்குள்ள இந்த குழி தோன்ற தன்மைகளே இருக்கக்கூடாது. நம்பிக்கை துரோகமே நீங்க பண்ணக்கூடாது. உங்களை நம்பி ஒருத்தன் வந்து சொல்லிட்ட பிறகு அந்த நம்பிக்கைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? அதுல நஷ்டம் வந்தா கூட நீங்க அதுல நின்றுட்டே தான் இருக்கணும். என்னன்னா உங்களை என்ன செஞ்சிட்டான்? அவங்க நம்பிட்டாங்க. இந்த பெருச்சாலி விக்கிரகம், ஊரும் பிராணி, அது பிசாசனுடைய வாகனம். நம்பிக்கை துரோகமா மாறினா நீ பிசாசின் ஆயுதமா என்ன செய்யற? மாறுற. அப்படி நீங்க பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க பிசினஸ் கன்னிங்னு நினைக்கலாம். அது என்னது? பிசினஸ் தந்திரம் அப்படின்னு நினைக்கலாம். டிப்ளமேட்டிக்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ பெருச்சாலியா மாறிட்டேன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அதுல ராஜதந்திரமும் கிடையாது, அது பிசினஸ் டாக்டிக்ஸும் கிடையாது. உனக்கு உன்னை நம்பிட்ட பிறகு நீ பெருச்சாலி போல இருக்கவே கூடாது. அந்த பெருச்சாலி குழி தோண்டும். ஆனா பைபிள் சொல்லுது, தான் வெட்டின குழியில் தானே என்ன செய்வான்? விழுவான். அதனால நீங்க யாருக்குமே துரோகம் பண்ணாதீங்க. அவங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்நியர்களா இருந்தாலும் சரி, சபையாராக இருந்தாலும் சரி, தேவனை அறியாத ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, நீங்க அவங்கள ஏமாற்றக்கூடாது, அவங்கள வஞ்சிக்க கூடாது, அவங்கள நிர்கதியா விடக்கூடாது, நம்பிக்கை துரோகமே பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அசுத்தமான ஒரு ஜீவியை நம்ம செய்யறோம்னு அர்த்தம். என்கிட்ட வர்றான் பாருங்க, உங்க விசுவாசி அப்படி செஞ்சுட்டான், உங்க விசுவாசி இப்படி செய்யறான் அப்படின்னு ஜனங்கள் சொல்றாங்க. நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு திரும்பி சொல்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அதை ரிப்பீட் பண்றேன். எந்த ஒரு விசுவாசியும் யாராவது உங்களுடைய மற்ற விசுவாசிகளை குறித்து நல்லதோ கெட்டதோ உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஏன்ட்ட டைவர்ட் பண்ணவே கூடாது. நீ போங்க, போ போ, நல்ல வேலை, பாஸ்டர்ட்ட போ, அந்த ஆள் வசமா சிக்கிட்டா, நீ போய் சொல்லு அப்படின்னு நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. அவனுக்கு உலகத்துல ஒரே இடம் ஆறுதல்னு எங்க தான் வருவான்? இங்கதான் வருவான். அவனை ஏன்ட்ட நீ பிடிச்சு விட்டேன்னு நான் அவனை கடிச்சேன்னா அவன் ஓடியே போயிடுவான். அப்படி நீங்க போட்டு கொடுக்குறது. நம்ம ஒரு அவிசுவாசியே உங்க விசுவாசி இப்படி தப்பா நடந்தான்னா நீங்களா போய் பேசி அதை கரெக்ட் பண்ணுங்க. இல்ல முடியலன்னா, எப்ப எனக்கு அவன் அவ்வளவு பழக்கம் இருந்தாலும் நான் போய் சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு நீங்க ஒதுங்கிடணும். உடனே பாஸ்டர்ட்ட போ, அங்க போனாதான் என்ன செய்யும்? கிளியர் ஆகும். அப்படி அநேகர் சொல்லி விடுறாங்க. போன வாரம் கூட அப்படி வேற ஃபேமிலி, அவன் பக்கா இந்து, மதுரை, இங்க உள்ள பிரச்சனை இல்லை, மதுரையில் உள்ள ஒரு பிரச்சனை, பக்கா இந்து. அவனுக்கு என் நம்பரை கிளியரா கொடுத்து என் பேரையும் சொல்லி அவனை என் லைன்ல செல்ல விட்டாங்க. அவன் நேற்று ஃபேமிலியோட இங்க வந்துட்டான். என் பிரச்சனையை தீர்த்து வைங்கப்பா சார், உங்களுக்கு இந்த ஃபேமிலி நல்லா தெரியுமா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் நீங்க டைவர்ட் பண்ணவே கூடாது. நீங்க சபையினுடைய விசுவாசிகள். அதே மாதிரி ஓம் மேட்டர் ஏன்ட்ட கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஓம் மேட்டர் ஏன்ட்ட எனக்கு ஏற்கனவே தெரியும், நெட்ல இருக்கு, எல்லாரும் பத்தி எல்லாருக்கும் இருக்குல்ல. நீங்க என்னைய பத்தி நீங்க 10% பேசுனீங்கன்னா நான் உங்களை பத்தி 110% பேசுவேன். எல்லாரும் ஆசாரியன்ட்ட எல்லா மிருகத்தினுடைய தோல் எங்கதான் இருக்கு? பலி செலுத்த கொண்டு வருகிற இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய அவன் பிரபுவா இருந்தாலும் சரி, அவன் கிங்கா இருந்தாலும் சரி, பலி செலுத்த ஆடோ மாடோ கொண்டு வந்து நிறுத்தின பிறகு தோலை உரிச்சிடறான், ரத்தம் சிந்தப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது, அதனுடைய சாணம் மற்றதெல்லாம் வெளியே கொண்டு வந்து பாளையத்துக்கு புறம்பே போய் இது கொழுப்பெல்லாம் தகனிக்கப்படுகிறது. எல்லாம் முடிஞ்சு ஒண்ணுமே இல்லாம மிச்சத்தை ஆசாரியன் சாப்பிட்டு எல்லாம் காலியாகி க்ளோஸ். 10 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா தோல் யார்ட்ட இருக்கும்? ஆசாரியன் வச்சிருப்பான்.
அவன்கிட்ட தான் இருக்கு தோல். உன் சரித்திரம் தேவன்கிட்ட இருக்கு. அதனால நீங்க யாரும் அப்படி கைட் பண்ணவே மிஸ்கைடே பண்ணக்கூடாது. ஒரு சிலர் வந்து தேடுறாங்க, அவனே நேரடியா என்னை தேடி வந்துடுறான். அதை பாதிக்கப்பட்டாலும் உங்க ஆள் இப்படி செஞ்சான், நான் என்ன செய்ய முடியும்? நான் ரெண்டு ட்ரிப் பேசி பார்த்தேன் ஒருத்தன் ஒரு விஷயத்துல, ஒத்து வரல. நான் பிறகு சொல்லிட்டேன், தம்பி எனக்கு வந்து இது சர்ச்சு, எல்லாரும் வருவாங்க, நான் வேற வழி இல்லாம அப்படி சொல்லிவிட்டேன். மாரியம்மன் கோயிலுக்கு ஒருத்தன் போறான்னு சொன்னா, மாரியம்மன் கோயில் பூஜாரிட்ட போய் சொன்னா காரியம் ஆகுமா? அவன் என்ன பண்ணுவான்? அவன் சும்மா இருப்பேன். கோயிலில் 1000 பேர் வர்றாங்க தம்பி, அதுல அவனும் ஒரு ஆளு, அவ்வளவுதான். அப்படி சொல்லி நான் கலத்தி தான் விட வேண்டியது. அது எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அதனால விசுவாசிகள் மற்றவங்களுடைய விஷயத்துல, புறஜாதி உலகத்தார் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்து என்ன செய்யணும்? நீங்க யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, அவங்களுக்கு குழி என்ன செய்யக்கூடாது? தோண்டவே கூடாது. 2வது என்னது? எலி. பெருச்சாளி சில வீட்டில் இருக்கும், சில வீட்டில் இருக்காது. கொஞ்சம் காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற வீட்டுக்குள்ள எது இருக்காது? பெருச்சாளி இருக்காது. ஆனா என்ன காங்கிரீட் போட்டிருந்தாலும் யார் இருப்பா? ட்ரெயின்ல பாருங்க, ட்ரெயின்ல நீங்க பாருங்க, அது ஒண்ணுமே இல்லை. அது அதுலயே குடும்பம் நடத்திட்டு சுத்திட்டு வருது. நீங்க படுத்திருந்தா கூட அது பாட்டு உங்க மேல ஏறி போகும், அப்படி போகும், அப்படி போகும். அது அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. எல்லாம் நீங்க எக்மூர் போனீங்கன்னா தண்டவாளம் முழுவதும் யார் தான் இருக்கா? மனுஷன் இருக்கானா இல்லையா? எது இருக்கு? இதுதான் இருக்கு. அது இங்க இருந்து பொதிகையில வந்துட்டு திருப்பி போய் அங்க இறங்கி அது வலைக்கு உள்ள போயிருது. ட்ரெயின்ல ஏறி ஃபுல்லா எல்லாம் முடிச்சுட்டு 2 நாள் டிராவல் முடிச்சு திருப்பி கொண்டு போய் எக்மோர்ல விட்ட உடனே அது இறங்கி எங்க போயிடுது? நேர தன்னுடைய ஓட்டைக்கு போய் அந்த டிராக்கு கீழே வச்சிருக்கோம், அது உள்ள போய் செட் ஆயிரும். யோசிச்சு பாருங்க. எலி இதனுடைய மெயின் கேரக்டரே திருடுறது தான். மெயின் கேரக்டர், அதனுடைய பொழைப்பே எப்படிதான்? அது ஒண்ணும் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனா களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது, தூக்கிட்டு ஓடி போயிடும். திருடு. இன்னொன்னு, அதனுடைய இன்னொரு மிகப்பெரிய சாதனையானது சேதப்படுத்துவது. எந்த நல்ல பொருள் இருந்தாலும் அதை நெஞ்சிடும், நஷ்டப்படுத்திடும். இந்த 2 கேரக்டர் தான் எலியினுடைய மெயின் கேரக்டர். திருடுது அப்படிங்கிறது நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கா? திருடர்கள், அது பிசாசின் சுபாவம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நமக்குள்ள இந்த திருடு சுபாவம் இருக்கா? சிலர்லாம் பாருங்க பயங்கரமா திருடுறாங்க. விசுவாசிகள் அப்படி செய்யவே கூடாது. நம்ம விசுவாசி ஒருத்தர் வந்து எல்என்டின்னு ஒரு கம்பெனி, லார்சன் டியூப்ரோன்னு ஒரு கம்பெனி, எல்என்டி, அதுல பர்ச்சேசிங் மேனேஜரா இருந்தார். கொஞ்ச காலத்துல பாருங்க வீடை கட்டிட்டாரு, பயங்கரமான வீடு கட்டிட்டான். இந்த ஆள் வீடு கட்டி அவனுடைய தாட் என்னன்னா மாசம் 30,000 ரூபாய் வாடகை வரணும். அதுக்காக நல்லா பர்ச்சேஸ்ல அடிச்சிருக்கான். அப்ப ரட்சிக்கப்படல. இவரு ஒரு லெவல் வரும்போது அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரை. இன்னைக்கு இவனை பிடிச்சி உள்ள தள்ளிடணுங்கிற கண்டிஷன் வரும்போது இந்த யூனியன் ஆளுங்க சப்போர்ட் பண்ணி உன்னை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கேட்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு உங்க வீடை கூட ரைட் பண்ண போறாங்க. செய்யறாங்க, கேட்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு உங்க வீடை கூட ரைட் பண்ண போறாங்க, உன்னை மடக்குறாங்க, எல்லாத்தையும் முடக்க போறாங்க, உன்னை டிஸ்மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உனக்குள்ள ஆக்ஷன் ஆகுன்னு இவன் காலைல 9 மணிக்கே ரிசன் லெட்டர் கொடுத்துட்டான், விஆர்எஸ் கொடுத்துட்டான் டப்புன்னு. இவன் அதை விட ஸ்பீடா வெளியே வந்தாரு. வீடெல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த வீட்டை அவரால் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. இன்னைக்கு அந்த செத்துப்பிட்டார், முடிஞ்சு போச்சு ஆட்டம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய ஜீவிதத்தில் திருடுதல் இருக்கக்கூடாது, வஞ்சித்தல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கா? விசுவாசிகள் திருடு எப்படின்னா,
சொல்லாம எடுத்துக்குவாங்க. அது ரொம்ப டீசென்டான திருடு. புருஷன் பாக்கெட்ல இருந்து, அப்பா பாக்கெட்ல இருந்து. ஏன்னா கேட்டா உரிமையோட நாங்க எங்க அப்பா இருந்தா எடுத்தேன், என் புருஷன் இருந்தா எடுத்தேன். புருஷன் கூட சொல்லிட்டு எடுக்கணுமான்னு ஏன்ட்ட வந்து கேக்குறாங்க. யார்கிட்டனாலும் நீங்க என்ன செய்வீங்க? ஏன் சொல்லிட்டு சொன்னா கொடுக்க மாட்டார்ல. அப்ப சொல்லாம எடுக்கிறது என்னது? சொன்னா கொடுக்க மாட்டாரு. அப்ப சொல்லாம எடுக்கிறது பேர் என்னது? எப்படி அது என்ன பேர் சொல்லுங்க? நம்மால் கடன் வாங்கல, நான் லோன் வாங்கினாங்கிறான் பாத்தீங்களா? அதே மாதிரி அது. நான் கடன் வாங்கல, கடன்லாம் வாங்கல, என் பேப்பரை வீடை வச்சு நான் என்ன வாங்கியிருக்கேன்? லோன் வாங்கியிருக்கேன். அது ரெண்டும் என்னது? அண்ணன் தம்பி. அதே மாதிரி நம்ம உரிமை இருந்தாலும் தெரியாம எடுக்கிறதுக்கு பேர் என்னது? திருடு. அது ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வரும்போது அந்த கை என்ன செய்யாது? ஒரு அழகான ஒரு பிள்ளை, காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ கையில 2 செல் இருக்கு, அவ ஓன் யூஸ்க்காக வச்சிருக்கா. கன்வென்ஷன்ல இன்னொரு செல்ல எடுத்துட்டா, பிடிச்சிட்டாங்க. விசுவாசி, அழகான பெண்ணு, நகையெல்லாம் கலத்திருக்கா, காலேஜ் ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு பிள்ளை. 2 செல்லு ஏற்கனவே அவளுக்கு என்ன இருக்கு? சொந்தமா இருக்கு. ஒரு செல்ல பார்த்த உடனே அவளுக்கு எடுத்துட்டா. அதை பிடிச்சிட்டாங்க. நான் தானே என்கொயரி, என்னை அனுப்புறாங்க. நானும் ஜீப் எடுத்துக்கிட்டு பின்னால போய் உட்கார்ந்துருக்கேன். போகும்போது ஒரு பாஸ்டர் சொல்றாரு, தம்பி அவசரப்பட்டுறாத, அவன் நல்ல ஆவிக்குரிய பெண், அப்படி செய்ய மாட்டாள் அப்படின்னாரு. நீ எதையாவது பண்ணி அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிட்டான்னா நீ தான் மாட்டிக்குவேன். இதே சம்பந்தம் இல்லை, அவ திருந்ததுக்கு நான் என்ன மாட்டேன். சரி நான் போறேன்ட்டு போனா அந்த பிள்ளை 2 நிமிஷத்துல ஒத்துக்கிடுச்சு, நான் தான் எடுத்துட்டேன். நான் சொன்னேன், இது யார் செல்லு? என் செல்லு. இது யார் செல்லு? என் செல்லு. அது மட்டும் ஏன் எடுத்த? ஓன்னு அழுகுறா. என்னன்னு கேட்டா, அதை பார்த்த உடனே எடுக்கணும்னு ஒரு ஆவி மாதிரி போராடிடுச்சு. என்னடா பண்றது ஒண்ணுமே தெரியலையேன்னு கடைசியில் நெஞ்சிட்டா. அந்த ஆவி அவளை போராடி அந்த இச்சை அதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே என்ன செய்ய வச்சிருச்சு? எடுக்க வச்சிருச்சு. இன்னொரு பையன் செல் எடுத்துட்டு போயிட்டான். அவனை பிடிக்கவே முடியல. திரும்ப அவனை பிடிச்சாச்சு. சின்ன பசங்க, ஏன்டா இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். டேய், இதே மாதிரி செல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்பண்டா கிடைக்கும்னு இவன் கேட்டான். இப்பமே கிடைச்சிருக்கடான்னு இவன் சொன்னானா. யாரு செல்லு, யார் எடுக்கிறது? அவன் போட்டவன் சார்ஜ் போட்டுட்டு எங்கேயோ போயிட்டான், மிஸ் பண்ணிட்டான், படுத்துட்டானோ எங்கிட்ட போயிட்டான். இதுல இவன் 2 பேரும் டைலாக். இவன் சொல்றான், டேய் இதே மாதிரி செல்லாம் என்ன அருமையான பெரிய செல்லா இருக்கு, நம்ம வாழ்க்கையில எப்பண்டா நம்ம அனுபவிக்க போறோம். இவன் சொல்லிருக்கான், நீ எடுத்துக்க. இவன் சொல்லிருக்கான் பாருங்க, நீ எடுத்துக்க, 10 நாள் நீ யூஸ் பண்ணணும், 10 நாள் 2 பேரும் ஷிப்ட் முறையில் எடுத்துடணும். 2 பேருக்கும் எடுத்தா அதை எப்படி ஆபரேட் பண்ணணும்னு தெரியல, அதை ஆஃப் பண்ண எப்படின்னு தெரியல, ஒன்னும் தெரியாது. கடைசியில் அது வசமா மாட்டிக்கிச்சு. நீங்க இப்படி இருக்கீங்களா? சரி, நாங்க இப்படிலாம் இதெல்லாம் தாண்டி தானே வந்துட்டோம். எங்களை போய் திருடனா எலின்னா எப்படி? தசம பாகத்தை திருடுறீங்களா? வாங்க லைனுக்கு வாங்க. இப்போ காணிக்கையை திருடுறீங்களா? கர்த்தர் கொடுத்த நேரத்தை திருடுறீங்களா? கர்த்தருடைய நேரத்துக்கு நேர விழுங்கிகள் அப்படின்னு ஒரு யூத் கேம்ப்ல ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு பாத்தீங்களா? டைமை வேஸ்ட் பண்றது. அதை கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் படிக்க மாட்டான், அதை கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிக்க மாட்டான், அந்த டயத்தில் தேவ சமூகத்துக்கு கூட்டங்களுக்கு வர மாட்டான். பைபிள் ஸ்டடி நடந்துகிட்டு இருக்கு தெரியும், அவன் அங்கே சுத்திட்டே இருப்பான், லேட்டா வரும். சண்டே சர்வீஸ் தெரியும், வீட்டில் சும்மா தான் இருப்பான். அப்படியே படுத்து தூங்கினா கூட இல்ல, உருண்டு படுத்துக்கிட்டு தான் இருப்பானே தவிர பரண்டு படுத்துட்டு இருப்பான். ஆனா எங்க எழுச்சி வர மாட்டான், இங்க வர மாட்டான். அவனுக்கு டைம் திருடுறது. அடுத்து கர்த்தருக்குன்னு செலவழிக்க வேண்டிய அந்த நேரத்தை செலவழிப்பது, கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன செய்யறது? திருடுவது. அடுத்த மாசம் கொடுத்துடலாம், அவர் என்ன கோவிச்சுக்காரா? அவர் இதுல ஆசைப்படுறதே இல்லடா. எப்படி பணத்துல என்ன செய்யறது இல்ல? அவர் பணத்துல ஆசைப்படுறது இல்ல. ஆனா நீ உண்மையா இருக்கான்னு உன்னையும் என்ன செய்வாரு? செக் பண்ணுவார். நான் சும்மா ஒரு இது சொல்றேன். இந்த சபையில் உள்ள யாருமே புது வருஷத்துல காணிக்க கொடுக்காம இருங்க. சர்ச் ரன் பண்ணுமா இருக்காதா? பண்ணுவா பண்ணாதா? அது ரன் பண்ணும். அதுக்கு காசு சபையில ஒரு முக்கியமே கிடையாது. நீ உண்மையா இருக்கேங்கிறது மட்டும்தான் என்னது முக்கியம். உனக்கு கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைங்க, என்ன பண்ணணும்? நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே, இந்த ஃபேனுக்காக ஒரு நாள் சொன்னேன்,
இந்த ஃபேன் நல்லா ஓடலையே, ஒரு டேபிள் ஃபேன். சரி, நான் என் சுகபோகமா வாங்கிட்டா தப்பா எடுத்துருவாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கிடைச்சா நான் வாங்குறேன்னு 10 நிமிஷத்துல வந்து கொடுத்துட்டு போயிட்டான் ஒரு ஆள். நான் யோசிச்சேன், என்னடா இது? அப்ப நமக்கு ஃபேன் அவசியங்கிறது அவருக்கு தெரியுது. அவ்வளவு ஃபாஸ்டா மேல இருந்து நெட்ல என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. இப்ப எனக்கு 10,000 ரூபாய் தேவை. எங்க போய் வரும்? தாயல்பட்டியில இருந்து கொண்டு வந்து கொடுப்பானா, இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒருத்தன் வந்து கொடுப்பானா, இல்ல சென்னையில நான் ஊழியம் செஞ்சு அங்கிருந்து வந்து கொடுப்பானா? யார் தான் கொடுக்கணும்? இங்க உள்ள விசுவாசி தான் கொடுக்கணும். அப்படித்தானே கான்செப்ட்? சரி, எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னா கர்த்தர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா நீ 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டியா? கொடுக்க முடியாதுல்ல, கொடுக்க மாட்டான். அவன் பைபிள்ல தசமபாகம் கரெக்டா படிச்சிருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க? 1,00,000 ரூபாய் கொடுத்தாதான் இவன் எங்க கொண்டு வருவான்? அப்ப ஆசீர்வாதத்தினுடைய கான்செப்ட பாருங்க. எனக்கு தேவைகளை பெருக வைத்து, ஊழியத்தின் தேவையை பெருக வச்சு விசுவாசி என்ன செய்யறாரு? ஃபில் பண்றாரு. அவனுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் இங்க 10,000 ரூபாய் கொடுப்பான். அப்ப எனக்கு 10,000 ரூபாய் வேணும், 10,000 ரூபாய் வேணும், 10,000 ரூபாய் வேணும், நான் உட்கார்ந்து போராடிட்டே இருப்பேன். அவன் அங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான், கர்த்தாவே எனக்கு பிசினஸ் ஆசீர்வாதம். டக்குன்னு அவனுக்கு 1,00,000, அவன் அதுக்கு பிறகு எங்க வருவான்? இப்படி நான் ஜெபிச்சு இங்க அங்க 1,00,000 கொடுத்து நீ வராமையே, கோயிலுக்கு வராமையே போயிட்டீன்னா அடுத்து என்ன வருது? ஆண்டவர் என்ன பண்ணி வருது? அதே இவனுக்கு கொடுத்து வேணுஞ்சிட்டான், இவன் சர்ச்சு பக்கமே போகாம போயிட்டானே. அப்ப இப்ப அவன் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கான். அடுத்து இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யறாரு? 1,00,000 கொடுக்கிறாரு. அவன் வந்துடுறான். அதுக்கு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் வாங்கினா பாருங்க, இவனை மைனஸ் பண்ணி விட்டுறாரு, போயிரு ஒதுங்கிரு. இதுக்கு பிறகு இவன் என்ன ஜெபிச்சாலும் எது வராது, இந்த ரூட்டை மாத்தி அடுத்த ஆளை கொண்டு வந்துடுறாரு. தேவனுடைய ராஜ்யம் உன்னில் இருந்து நீக்கப்பட்டு கனி கொடுக்கிற இன்னொரு இடத்துக்கு நிச்சயப்படும், கொடுக்கப்படும். இதுதான் பைபிள். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊழியத்தின் வளர்ச்சி ஆக ஆக ஜனங்கள் டெவலப் ஆவாங்க. அதான் அதனுடைய கான்செப்ட். இந்த எலி என்ன பண்ணிருச்சு? எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு? திருடிருச்சு. இந்த வருஷம் எவ்வளவு திருடினீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நேரத்தையும் பணத்தையும். கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை திருடிட்டீங்களா? ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்காதவன் தேவனுக்கு கொடுக்க மாட்டான். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்காதவன் ராயனுக்கும் என்ன செய்ய மாட்டான். ரெண்டுமே ஏமாத்தானே. இது ஏமாத்தினாலும் ஒண்ணுதான், அது ஏமாத்தினாலும் ஒண்ணுதான். மூன்றாவது வாசிங்க. என்னது? அது என்ன ஆமைன்னு போடாம சகல விதமான ஆமை. நான் அதை படிச்சு பார்த்தேன். ஆமை புகுந்த வீடு என்ன செய்யாது, தேராதுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆமை சோம்பேறியினுடைய மிக பெரிதான அடையாளம். சீக்கிரம் வா, வருவான் 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 வருவான், வந்து கொண்டே இருப்பான். தாமதத்தின் அடையாளம் ஆமை. சோம்பேறித்தனம், தாமதம், அடுத்து என்னது? அசதி, அடுத்து நிர்விசாரம். இந்த நாளுக்கும் என்னது அடையாளம். நான் ஒரு கம்பெனிக்கு ஜெபிக்க போனேன். அது இந்த இன்ஸ்டன்ட் காஃபி இருக்கு இல்லையா, தெரியும் தானே உங்களுக்கு? இன்ஸ்டன்ட் காஃபி, அது அந்த காசு போட்ட உடனே காஃபி கொட்டும் இல்லையா, டோக்கன் அமுக்குன உடனே. அந்த இது நல்லா நம்ம விசுவாசி டாப்பா போயிருக்கான். திரும்ப என்ன பண்ணானுங்களோ தெரியல, அவன் 0 ஆயிட்டான், ஃபுல் டவுன். என்னை போய் ஜெபிக்க சொன்னார். நான் போய் நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு முன்னால இதுதான் நிக்குது, ஆமா அப்படி பளிச்சுன்னு நிக்குது. நான் உடனே சொன்னேன், பிசினஸ் சொல்லி முடிச்சிட்டாயா? முடிஞ்சிருச்சு. ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு? உன் பிசினஸ் ஸ்லோ ப்ராசஸ்க்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிட்டான். அந்த பிசினஸே தூக்கி விட்டான், முடிஞ்சு போச்சு. ஆமா உள்ள புகுந்துருச்சு, அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தீவிரமா போக வேண்டிய ஜனங்கள், சோம்பேறித்தனமா இருக்க வேண்டியது இல்லை. அந்த காலங்கள் நமக்கு கிடையாது. லோத்த வெளியே வா வெளியே வான்னு சொன்னா வரல, தாமதித்து கொண்டே இருந்தான். பைபிள்ல சொல்லியிருக்கு, தீவிரித்து புறப்படுங்கள், தீவிரமாய் புறப்படுங்கள். இன்னும் பாவத்திலேயே நம்ம சிக்கி கொண்டிருக்க வேண்டிய காலங்கள் இது. அப்பா அது 3 நிமிஷத்துல செய்யலாம், அதை 30 நிமிஷமா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அழுது 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 அழுது. ஒரு பிரிஸ்கா இருக்கணும், ஒரு இமை பொழுதில். அப்படித்தானே இருக்கு. வருகை எப்படி சம்பவிக்குமா? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதுல. எக்காலம் தொனிச்ச உடனே டப்புன்னு போயிடணும். இந்த வர்றான் ஆண்டவரே, இதோ வர்றேன். இந்த மனவாட்டி, இந்த என்ன கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகைகள் நெஞ்சாங்க,
நான் புறப்பட்டேன், என்னையை தேடி போனேன், எனக்கு என்னையத்தான் என்னையத்தான், இதுக்கெல்லாம் இது வருகைக்கு இல்ல. அந்த புத்தி உள்ள கன்னிகையும் வருகையில போல புத்தி இல்லாத கன்னிகையும் என்ன செய்ய மாட்டாங்க. ரெண்டு கன்னிகைகளுமே வருகையில கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புத்தி உள்ள கன்னிகையும் வருகையில போக மாட்டா, புத்தி இல்லாத ரெண்டு புத்தி உள்ளவங்களும் போக மாட்டாங்க, புத்தி இல்லாதவங்களும் போக மாட்டாங்க. அது ரெண்டுமே கைவிடப்பட்ட குரூப். ஆனா ஒரு நிமிஷத்துல ஒரு இம்மை பொழுதுல தேவதூதன் வந்து சொல்றான், உனக்கு இங்க யாராவது இருக்காங்களா, கூப்பிட்டு வெளியே வா. இவன் தாமதிச்சு 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 எங்க வந்துட்டான், அதிகாலை வரைக்கும் இழுத்துட்டான். நீங்க தாமதிக்கவே கூடாது. பாவத்தை விட்டு விலக சுத்திகரிக்க நீங்க தாமதிக்க கூடாது. சோதோமுடைய அக்கிரமத்துல ஒரு அக்கிரமம் நிர்விசாரம், ரொம்ப கேர்லெஸ், ரொம்ப அசால்ட். அந்த வர்றதே லேட்டு. அது கூட ஐயோ பாட்டு முடிஞ்சிருச்சுன்னு ஓடி வர மாட்டான். பாட்டு தானே முடிஞ்சிருக்கு, இன்னி சாட்சி ஆவி நிறைவு சாட்சி பாஸ்டர், அப்பா இதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்சம் மெல்ல போலான்னு சொல்லி. என்ன விசுவாசி வெளிப்படுத்தல இருக்கான். கிருபையின் வாசல் மூடிடுவாரு. நம்ம சர்ச்சை ரொம்ப நார்மலா கொண்டு போறோம்னு நினைக்கிறேன். சென்னையில எல்லாம் ஒரு பிரதர் இருந்தார், 9:30 கேட்ட பூட்டிடுவார், நீ வந்தாலும் சரி வரலாம் போடா, ஸ்கூல் மாதிரி வச்சிருவார். பிரதர் ராபர்ட்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படிதான் கரெக்டா 9:20 25 தம்பி போய் கேட்ட போட்டு பாஸ்டர் அவங்க வராங்க, கேட்ட போட்டுறான், அவ்வளவுதான். அவன் எல்லாம் கேட்டுல நிப்பான். அவ்வளவு பேரும் எட்டி பார்த்து, இந்த ஸ்கூல்ல பெல் அடிச்ச உடனே க்ளோஸ் பண்ண உடனே எல்லாம் அப்படியே எட்டி எட்டி இந்த கம்பியில பார்த்துட்டே இருப்பாங்களே, அது பிறகு எல்லாரையும் அடிச்சு அடிச்சு உள்ள விடுவாங்க. நான் படிச்ச ஸ்கூல்ல அப்படிதான். லேட்டா போயிட்டா வெளியே நிப்பாட்டி வச்சிருவான், திருப்பி அட்டி வறுஜா விடும், அவ்வளவு இருக்கும். இவரு அவன் பாவம் 12:30 வரைக்கும் அந்த கேட்டு நின்னே பிரசங்கம் கேட்டு, பாவம் நம்ம சிபிஎம் விசுவாசி வெளியே எங்கேயும் போக மாட்டானே, அப்படிலாம் இருக்கு இடங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளால இதுதான் சாக்கு, 9:30 பூட்டிடுவார், வேண்டாம் வீட்லயே போய் உட்காந்துடலாமா. எங்க போனாலும் நம்மால் ரைட் போனா ரைட் லெப்ட் வருவான். நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்குள்ள ஆமை இருக்கான்னு பாருங்க. சகல விதமான ஆமை. இந்த ஆமை உள்ள வந்துடுச்சு, அவ்வளவுதான். ஃபேமிலி ரன் ஆகாது, பிசினஸ் ரன் ஆகாது. வாழ்க்கையில நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா மாறிடுவீங்க. சோம்பேறி விதைக்கும் போது சும்மா இருப்பான், அறுக்கும் போது போனா அவனுக்கு என்ன கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது. சோம்பேறியுடைய வயலை பார்க்கணும்னா எப்படி இருக்குமா, அடையாளம் என்ன சொல்லுங்க. சோம்பேறியுடைய வயலுடைய அடையாளம் என்னது சொல்லுங்க. முள்ளுக்காடா இருக்கும். அதெல்லாம் யாருடைய இடம், சோம்பேறியுடைய இடம். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை முள்ளுக்காடா போயிடும். ஆமை உள்ளவரை அனுமதிக்காதிருங்கள். அடுத்து 4வது ஆள் யாரு, உடும்பு. நானும் உடும்பு எங்கேயாவது பைபிள் வேற எங்க இருக்கான்னு தேடி தேடி பார்த்தேன், சுத்தி சுத்தி லேவியராமன் 11 மட்டும் தான் வருது. உடும்பு உடும்பு எதை காட்டுறது தெரியுமா, பிடிவாதம். பழைய காலத்து திருடர்கள் இப்போ உள்ள திருடர் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. பழைய திருடங்கள்லாம் அப்படி கிடையாது. கையில உடும்பு வச்சிருப்பாங்களாம், கயிறு வச்சிருப்பான், உடும்பு வச்சிருப்பான். ஒரு மாடியில ஏறணும் அப்படின்னா வழியே இல்லைன்னா இந்த உடும்பை தூக்கி மேல எறிகிறது. அந்த உடும்பு போய் ஒரு எங்க விழுதோ அவ்வளவுதான். இவன் 2 பேர் 3 பேர் பிடிச்சு ஏறினா கூட அது என்ன செய்யும், உடும்பு பிடிச்சபடி என்ன செய்யறது இல்ல, விடுறது இல்ல, அப்படியே நிற்கும். இவன் அந்த கயிறை பிடிச்சு மேல போய் தான் காரியத்தை முடிச்சு வரும்போது இதை தூக்கி போட்டு வெளியே வந்துருவான், கொண்டு வந்துருவான். பிடிவாதம். நம்ம ஆளுங்களுக்கு அப்படி இருக்கா, இருக்கா? திமிர்வாதத்தை சுகமாக்கலாம், பக்கவாதத்தை சுகமாக்கலாம். எதை சுகமாக்க முடியாது, பிடிவாதத்தை சுகமாக்கவே முடியாது. அப்படியே சாதிப்பான். இல்ல இல்ல இல்ல. ஏசாயால வாசிங்க, கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிப்பான். அவனை எப்படி ஆளவன், எவ்வளவு பிடிவாதம் பாருங்க. ஏசாயா 3:4. ஆ 5:20 சாரி. கசப்பை யாராவது தித்திப்புன்னு சாதிப்பானா? தித்திப்பை எப்படி சொல்றானா, கசப்புன்னு சாதிக்கிறான். அவ்வளவு பிடிவாதம். அதுல தாம் பிடிச்ச முயலுக்கு என்ன செய்வாங்க, 3 கால். அது தாம் பிடிச்சதுனால அந்த முயலுக்கு அது என்னது, நான் பார்த்தேன் அந்த முயலுக்கு என்னதுதான். நம்ம ஆளுங்க கூட அப்படித்தான் பேசுறாங்க. அது சரியில்லைன்னா அது சரியோ இல்லையோ நீ என்ன செஞ்சிடணும், விட்டுரு, ஒதுங்கிடு. அவன் என்னத்தையே சொல்லிட்டு போறான்னு விடு.
நீ இல்ல 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 அப்படி இல்ல அப்படி இல்லன்னு போனா சண்டை வந்துடும். பிடிவாதம் இருக்கா? எத்தனை பிள்ளைங்க அப்படி பிடிவாதமா இருக்காங்க தெரியுமா? ஒரு பிள்ளை நான் காலேஜே போக மாட்டேன்னு ஒரு பிடிவாதம், இதுக்கு மேல என்னை அனுப்புனா நான் நெஞ்சிருவேன், அப்படியே போயிருவேன். பாஸ்டர் சொன்னார் அன்னைக்கு, ஒரு பிள்ளைக்கு கல்யாணமா, கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்குச்சான், வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு போயிடுச்சு, திரும்பி போய் கல்யாணம் முடியாதுன்னு சொல்லிடுச்சான். எவ்வளவோ பேசி பார்த்தாங்களா, என்னமா காரணம்னு. கடைசியில் கேட்டா அந்த பையனுக்கு கையெழுத்து நல்லா போட தெரியலன்றுச்சான். கடைசியில் கல்யாணம் நின்று போச்சு. அவன் ஒரே பிடிவாதம், அவன் வேண்டவே வேணாம். எப்படி ஆவி பத்திகளா பிடிவாதம்? இந்த காலேஜ் போக மாட்டேன், இந்த கோர்ஸ் படிக்க மாட்டேன், முடியாதுன்னா முடியாது, வேண்டாம். சமாதானம் வேண்டவே வேணாம், அப்படி ஒரு சமாதானம் வேண்டாம். ஒரு பிள்ளைய ஊழியத்தை விட்டு வெளியே போறா, அவளை போய் நிப்பாட்டுறாங்க, வேண்டாமா போகாத, ஊழியத்தை விட்டு போனா உனக்கு பரலோகம் கிடைக்காது, சியோன் கிடைக்காது, மேன்மை கிடைக்காது. அப்படி ஒரு சியோனே வேண்டாம், தயவுசெய்து என்னை விட்டு நான் போயிடுறேன். போயிடுச்சு. அது ஒரு ஆவி பிடிவாதம், தான் பிடிச்சதுதான் சாதிக்கணும். ஒரு சில பிள்ளைங்களும் பாருங்க, நீங்க என்ன அடி அடிங்க, என்ன பண்ணுங்க, அழுதுகிட்டே இருக்கும். அது அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் என்ன செய்யாது, அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். சில சகோதரிகளுக்கு அப்படி இருக்கு, பாவம் வாழ்க்கை அப்படினால வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரதர்ஸுக்கு சிலருக்கு அப்படி இருக்கு, சில வாலிப பையங்களுக்கு இருக்கு. சிம்சனுக்கு இப்படி ஆவி இருந்துச்சு, நான் அவளைத்தான் கட்டுவேன்னு போனான். இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு, திம்னாத்தூருக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்து அவள் தன் கண்களுக்கு இனிமையா இருக்கிறா, அவ்வளவுதான். அவ புத்தி என்ன, அதை இவன் பார்க்கவே இல்லை. பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, அவ்வளவுதான் பார்த்தான். இவன் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இவன் வந்துட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போறதுக்குள்ள அவங்க அப்பா இன்னொருத்தனை கட்டி வச்சாரு, அவ போயிட்டா, அவ இன்னொருத்தனை கல்யாணம் கட்டிட்டு போயிட்டா, அப்படி டைப்பு. இவன் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, அதான் கட்டு 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 எனக்கு கட்டு. அப்ப என்ன நீ அபிஷேகம் பெற்ற, என்ன அபிஷேகம் பெற்ற நீ? கர்த்தருடைய ஆவி ஏவ துவக்கினார்னு முந்தின வசனம் இருக்கு. அடுத்த வசனத்துல ஒரு பெண்ணை பார்த்தான், அதை பிடித்துக் கொண்டான். வாசிங்க 14:1 13 கடைசி. இப்ப கர்த்தருடைய ஆவி ஏவ துவங்கி இருக்காரு. அடுத்த வசனம் பாருங்க. அவ்வளவுதான், அது பிறகு மாற்றமே கிடையாது. உடனே வாங்க பெண்ணை பார்க்க போலான்னு கூப்பிட்டான், உடனே அவ்வளவுதான். அதுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, அப்படி இல்லப்பா, 3ஆம் வசனத்துல வேண்டாம், எதுக்கு, அது பெலிஸ்தரிடம் போய் எடுக்கணுமா, விருத்த சேதனம் இல்லாத இடத்துல தான் போய் விடணுமா, இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உன் சகோதரன் குமாரத்திலும் என் ஜனமனைத்திலும் பெண்கள் இல்லையா? இவன் சொல்றான், இல்ல இல்ல, நான் அவளை பார்த்தேன், அவள் என் கண்களுக்கு, அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். பிடிவாதம், அது ஒரு ஆவி. கடைசியில் பாருங்க முடிஞ்சு போச்சு ஆட்டம். நமக்கு இந்த நாட்கள்ல பிடிவாதத்தை விடணுங்க. கர்த்தருடைய சித்தம், அதாவது பாஸ்டர் அழகா சொன்னார், செலக்ஷன் உன் கையில் இருக்கக்கூடாது, செலக்ஷன் அவர் கையில் இருக்கணும். அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை வாங்கிட்டு நீ என்ன செய்யணும், அவர் செலக்ட் பண்ணி கொடுக்கறத நீ வாங்கி என்ன செஞ்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். அது வீடோ நிலமோ குடும்பமோ பிள்ளைகளோ எதுனாலும் செலக்ஷன் யார்கிட்ட இருக்கணும், அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட தான் வச்சிருக்கணும், தேவன்கிட்ட தான் இருக்கணும். அவர் என்ன செலக்ட் பண்றாரோ அதுதான் நன்மையா இருக்கும். நீயா செலக்ட் பண்ண கூடவே கூடாது. இவன் போய் செலக்ட் பண்ணி கடைசியில் பாருங்க, அவன் இவனை போட்டு உழுது, கட்டாரி மாதிரி உழுது ஒரு வழி பண்ணி கடைசியில் இன்னொருத்தனை கட்டி கொடுத்தானே, அது பாட்டு பரவிட்டு போகுது. அது இஷ்டத்துக்கு சுத்துற கேஸ். இவன் போய் அதுதான் உலகத்திலேயே வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். அது ஒரு ஆவி, பிடிவாதம் இருக்கா. அந்த ஆவி சில கேரக்டர் விடவே மாட்டாங்க, சிலரோட ஒப்புரவாகவே முடியாது, சிலரோட ஐக்கியப்படவே முடியாது. நான் வாழவே மாட்டேன், அந்த குடும்பத்துக்கு போகவே மாட்டேன், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த தெருவுக்கு போக மாட்டேன். பிடிவாதத்தை விடுங்க, இறங்கி போங்க. பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பும்போது அவர் வந்தார். பிதாவுக்கு சமமா இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணவில்லை, அவர் இறங்கி வந்தார். அடுத்து என்னது, அழுங்குன்னு என்னது,
அழுங்குனா ஒரு அர்த்தம் வந்து நத்தை. ஒரு அர்த்தம் தான், ஒரு அர்த்தம் இல்ல, ஒரே அர்த்தம் தான். அழுங்கு அப்படின்னா என்னது? நத்தை. நத்தைக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றேன். ஒன்னு தொட்டாசி, நீங்க தொட்டு பாருங்க, புஷ்குன்னு உள்ள போய் உட்காந்து. ரெண்டாவது, எங்க போனாலும் அந்த ஓட்டை தூக்கிட்டே தான் போகும், பாரத்தை சுமந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு சந்தோஷமான கல்யாண வீட்டில் கொண்டு போய் விடுங்க, தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அந்த வீட்டில் இருக்கிற பைபிள் என்ன சொல்லிருக்கு? சந்தோஷப்படுறதே சேர்ந்து நினைச்சீங்க. அப்பவும் அந்த வீட்டுக்கு கவலை, அந்த பாரம் அப்படியே ஒரு 150 கிலோ தூக்கிட்டு உட்கார்ந்த மாதிரி தான் உட்காந்துருப்பான். முகத்துல ஒரு விடிவே இருக்காது, வெளிச்சமே இருக்காது, பிரகாசமே இருக்காது, ஒரு தெய்வீக கலையே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அந்த பாரத்தை நெஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நீங்க வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்த பின்பு ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த பாரத்தை நெஞ்சிடணும், இறக்கி வச்சிடணும். பஸ்ல ஏறிட்டு சூட்கேஸ்ல தூக்கி தலையில வச்சுக்குவீங்களா? ஏதோ காசு வச்சிருக்க அப்படின்னா அதை எதில் வச்சுக்க? மடியில் வச்சுக்க. இருக்கிற மூட்டை முடிச்சு எல்லாத்தையுமே தூக்கி மடியில் வச்சுக்குவீங்களா, தலையில வச்சுக்குவீங்களா? அதுக்கு லக்கேஜ் இருக்கு, ஏரியா இருக்கு, அங்க வச்சிரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை. இந்த நத்தையை பாருங்க, அது எங்க போனாலும் எதை தூக்கிட்டே போகும். அதுதான் அதுக்கு பாதுகாப்புன்னு அதுக்கு ஒரு அறிவு. அது தூக்கிட்டே அலையும். வீணா கவலைகளை சுமக்காதீங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைங்க. நீங்க ஏன் சுமக்குறீங்க? சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்துட்டார் இல்லையா? அவர் மேல வைங்க உங்க கவலைகளை. அந்த பேடனை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. துக்கம் இருக்கு, யாருக்கு தான் இல்ல? ஏலி அந்த துக்கத்தை விசாரிச்ச உடனே அவள் அப்புறமாய் அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை. அந்த துக்கத்தை மாத்துங்க, பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு தான் இது தேவ சமூகம். ஆனா இந்த நத்தைக்கு அப்படி கிடையாது, இந்த அழுங்குக்கு அது பண்ண முடியாது. அதுக்கு பாரத்தை அந்த ஓட்டை உடைச்சிட்டா செத்து போயிடும். அப்ப தூக்கிட்டியால ஒரு ஜெபம் பண்ற, 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ற, 2 மணி நேரம் காத்திருக்கிற, காத்திரு அபிஷேகத்தில் நிரம்புற, திருப்பி போகும்போது திருப்பியும் அதை தூக்கிட்டு போற, விட்டுரு. தேவ சமூகத்திலிருந்து இளைப்பாறுதல், வசனம் கிடைக்குது, வார்த்தை கிடைக்குது, அபிஷேகம் கிடைக்குது, தரிசனம் கிடைக்குது, கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு தீர்க்க தரிசனம் மூலமா. விட்டுரு, பாரத்தை விட்டுரு. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா விட்டுட்டு போ, திருப்பி நீ நெஞ்சிட்டு போற. இல்ல 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 இல்ல, நான் போகும்போது திருப்பி இதை இழுத்துக்கிட்டே போறேன்னு, வரும்போதும் இழுத்துக்கிட்டே வந்து போகும்போதும் இழுத்துக்கிட்டே போறியா? சொல்லுங்க. கர்த்தர் மேல வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. சுமை தாங்கி அவர் தான். உன்னால நம்ம பாரத்தை நம்மளால நினைச்ச முடியாது, சுமக்க முடியாது. விட்டுருங்க, தேவனுடைய கரத்துல தொட்ட உடனே ஒரு சிலர் பாருங்க, டச் மீ நாட். அந்த நாத்தை நீங்க தொட்டு பாருங்களேன், உடனே அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டு பேசாம மூடிட்டு உட்காந்துக்கும். தொட்டால் சினிங்கி. அந்த செடி பார்த்திருக்கீங்களா? முந்தி இரும்புலியூர்ல ரொம்ப இருந்துச்சு. நான் அதை வேணும்னே போய் டச் பண்ணி பார்த்திருக்கேன். இப்ப கேரளா போகும்போது கூட புனலூர் பைத்தம்ல, பழைய பைத்தம்ல இருந்துச்சு. தொட்டாதானே சினுங்குதுன்னு லேச ஊதி பார்த்தேன், அது அதை விட வேகமா சொன்னீங்க. குனிஞ்சு போய் ஃபூ அப்படின்னா ஃபூன்னு போதும் உடனே அதுக்கு கோவம் வந்துருது. எவனோ கிட்ட வந்துட்டான் போல் இருக்குன்னு உடனே அப்படி. நான் திருப்பி நின்னே பார்த்தேன் என்னதான் பண்ணுது. அது பாருங்க, அறிவு, அந்த சென்ஸ் இல்ல. அந்த செடிக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அவன் போயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு என்ன செய்யுது, திருப்பி தொட்டா அதை விட ஃபாஸ்டா நெஞ்சுக்குது. அது ஒண்ணு தொட்டா இல்ல, அந்த செடி முழுசுமே உடனே கோவிச்சுக்குது. அப்பாவை சத்தம் போட்டான் போதும், அம்மா அக்கா எல்லாரும் புஷ்ன்னு போயிருவாங்க. எங்க அப்பாவை சத்தம் போட்டார், எங்க அப்பா எங்க அண்ணனை சத்தம் போட்டார். என்ன சத்தம் போட்ட என்ன? நான் வந்து ஒரு கொல்லன், சிற்பாசாரி, நீங்க வந்து பாறை. நான் தான் உடைக்கணும், வேற யார் உடைப்பா? நான் தான் உங்களை என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்படித்தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அன்னைக்கு ஆசாரி காலனிக்கு போனேன். அங்க ஒரு கல்லு போட்டு ஒருத்தன் அழகா சிற்பத்தை நெஞ்சிட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான். இங்கேயும் செய்யறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் அதை உடைச்சு 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 தான் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறான், கொண்டு வரான். இங்கேயே உடைச்சிடணும். பரலோகத்தில் உடைக்கிற வேலையே கிடையாது. பரலோகத்தில் அசம்பிள் பண்ற வேலை தான். நீ போன உடனே அங்க அசம்பிளிங் தான் முடியும் உடனே. அப்படித்தானே? தேவாலயத்தினுடைய அந்த பெரிய பெரிய கற்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா தேவாலயத்துக்கு கட்டுற இடத்துக்கு கொண்டு வந்த பிறகு சுத்தியோ வாச்சிலோ அதுல ஒண்ணுமே படாது, ஒரு சத்தம் கேட்காது. அது அங்கேயே ஸ்பாட்ல குவாரிலேயே என்ன செஞ்சிட்டாங்க, அத பணி தீர்க்கப்பட்டு. இதுதான் குவாரி, இங்கேயே பணி தீர்க்கப்படணும். பரலோகத்தில் போய் உன்னை சரிப்படுத்துறது அந்த ஸ்கீமே கிடையாது. வாசிங்க 1 ராஜாக்கள் 6:7.
கேட்கப்படாது, உடைக்கணும். தொட்டா உடனே சரிங்கிடக்கூடாது. பிரசங்கத்தில் ஒரு மாதிரி வந்த உடனே சோத்திரம் நம்மளை தான் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. கட்டாவே நீ 2 பேசு சுவாமி என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லணும். உடைக்கணும். ஒரு பாறை உடைக்கப்பட ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒரு சிற்பமா என்ன செய்யாது, மாறாது. கேஜிஎஃப்ல கிடைக்கிற தங்கம் மண்ணுக்குள்ள இருந்து தூள் தூளா எடுக்கிறான். எத்தனையோ டன் மண் எடுத்த பிறகுதான் எத்தனையோ கிராம் என்ன வருது, தங்கம் வருது. அதை அப்படியே தூக்கி பாக்கெட்ல போட முடியாது. அதை கொண்டு வந்து திருப்பி அதை கட்டி ஆக்கி திரும்ப அதை கொண்டு வந்து சேல்ஸுக்கு வந்து அந்த சேல்ஸ்ல அவன் வந்து அது எத்தனை கேரக்டர் பிரிச்சு அதுக்கு பிறகு அது கொள்ளன் கையில வந்து அவன் என்ன செய்யறான், அந்த ஆசாரி அதை வந்து ஒரு ஆபரணமா மாத்துறான். நம்ம எங்கேயோ கிடந்தோம், அங்கிருந்து நம்மளை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேக்காக்குறார், மாத்துறார். இது முடியும் போது யாரை போல மாத்திடுவாங்க, அவருக்கு அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம். அதுதான் நம்முடைய தீம், நம்முடைய கடைசி நோக்கம். அதனால இந்த அழுங்கு மாதிரி நத்த மாதிரி தொட்டா சினுங்காதீங்க. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், உடைக்க ஒப்பு கொடுக்கிறேன். மாவு உடைச்சாதான் மாவாகும். தானியம் உடைக்கப்பட்டால்தான் மாவாகும். மெல்லிய மாவானாலதான் அப்பமா மாறும். அப்பமா மாறினாதான் எங்க போய் உட்கார முடியும், மேஜையில போய் தேவ சமூகத்தில் அப்பத்துல போய் உட்கார முடியும். உடைக்கணும், நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். உடனே அழுதுட்டு சபையை விட்டு ஊரை விட்டு வீடை விட்டு ஓடிடக்கூடாது. நான் டிரான்ஸ்பர் வாங்கலான்னு நினைக்கிறேன், நான் அங்க போயிடலாம், ஒன்னும் கிடையாது. நீ இருக்கணும். பிதாவோ அவரை நொறுக்க சித்தமானார், நொறுக்கினார். அடுத்து யாரு, ஓனான். அது நம்ம ரோட்லயே பார்ப்போம். மேக்சிமம் அது வேலியில தான் இருக்கும், பார்டர்ல தான் உட்காந்துருக்கும். வேலியில தான் அதனுடைய இருப்பிடமே. எங்கதான், இந்த மதில் மேல தான் உட்காருக்கும். பார்த்துருக்கீங்களா, நின்றுட்டு தலைகளை ஆட்டும், அப்படி கீழே உட்காந்துக்கும். அது அப்படியே வம்பு பண்ணிட்டே தான் சுத்தும். அது இருக்கிற இடமே பார்டர் தான், வேலியில தான் இருக்கும். ராகாப் என்னும் வேசி எங்கதான் இருந்தா, மதில தான் இருந்தா. இது வந்து டபுள். அதனுடைய இன்னொரு அர்த்தம் பச்சோந்தி. நான் 8 இல்ல 7 ஆக்கிடலாம். ஓனானுடைய இன்னொரு வெரைட்டி என்னது, 8வது இருக்கிற பச்சோந்தி. இதெல்லாம் ஒரே இனம், பள்ளி இனத்தை சேர்ந்ததுதான் இவங்கெல்லாம். இந்த பச்சோந்தி எப்படி இருக்கும் தெரியுமா, மரத்துல வந்தா மரத்தினுடைய அந்த பிரவுன் கலருக்கு வந்துடும், இலைக்கு போனா எந்த கலருக்கு வந்துடும், பச்சை கலருக்கு வந்துடும். மஞ்சள் இலைக்கு போனா மஞ்சள் கலரா மாறிடும், பட்டு பட்டு பட்டுன்னு மாறும். இங்க வந்தா பயங்கரமான அடேங்கப்பா பயங்கரமான விசுவாசி, வெளியே போனா 1 நம்பர் மோசமான ஒஸ்ட் ஃபெல்லோ. நான் முந்தி சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, சென்னையில ஒரு விசுவாசி இருப்பாரு, மீசகஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா இருப்பார். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பவனில ஒயிட் சஃபாரி போட்டு ஃப்ரண்ட்ல வருவார், பைபிள் தூக்கிட்டு அப்படி ஃப்ரண்ட். இவர் தான் அந்த பவனிக்கு தலைமை தாங்குற மாதிரி வருவார். அதே நேரத்தில் டிஎம்கேல முக்கியமான ஆளு. அங்க திமுக பேரணின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளா என்ன செய்வாரு, அடுத்து நிப்பாரு. இதை ஒரு நாள் பாஸ்டர் லூக்கா பார்த்தார். எங்கேயோ கார்ல போயிட்டு இருந்திருக்காரு, திமுக பேரணியில யார் வரா, நம்மால் மீச வர்றாரு. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த வாரம் மவுண்ட்லயோ எங்கேயோ பவனி, அங்க பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்ல யார் வரா, பைபிளோட வந்தார். பாஸ்டர் லூக்கா ஓடி வந்து, நீ யாரு, விசுவாசியா? ஆமா நான் விசுவாசி. நீ இப்படி இருந்தியா? போ, இனிமே எந்த பவனில நீ சிபிஎம்ல எந்த பவனிக்கு எங்க வரக்கூடாது, நீ முன்னால வரக்கூடாது, ஓடு, பின்னால போ, லாஸ்ட்ல போ, பேரளவுல நீ ஒரு விசுவாசின்னு வா, பின்னால வா. இங்க இருக்கும்போது என்னது 1 நம்பர் விசுவாசி மாதிரி ஆக்ட், வெளியே போன உடனே பச்சோந்தி, அடுத்த கலர் ஒயிட் அண்ட் ஒயிட் மாறணும், அடுத்து கருப்பு சோப்புல வந்துடுறதா, அந்த வேலையே ஆகாது உனக்கு. டபுள் ஆக்டே பண்ணக்கூடாது, பச்சோந்தி வேலையே நிச்சயக்கூடாது, சபையில பண்ணக்கூடாது. விசுவாசினா விசுவாசி தான். ஒரு மாமரத்தை போய் ஆஸ்திரேலியாவில் நட்டினாலும் அது எதுதான் முளைக்கும், மாமரம் தான் முளைக்கும். அந்த விளைக்குள்ள அந்த ஜீன் தான் கர்த்தர் வச்சிருக்காரு. அது முளைக்க முடியலன்னா, அந்த சீசனுக்கு முளைக்க முடியலன்னா அது தன்னை அழிச்சுக்கிடுமே தவிர என்ன செய்யாது. அங்க போய் பனைமரமா புதுசா இந்த தேசத்துல வந்துட்டேன், வேற வழி இல்ல, நான் பனைமரமே வருகிறேன் அப்படின்லாம் வர முடியாது. அந்த ஸ்கீமே ஆண்டவர் வைக்கல. ஆனா மனுஷனுக்கு மட்டும் தான் இப்படி டபுள் ஆக்ட் எல்லாம் பண்ண முடியும். டபுள் ட்ரிபிள் எல்லா ஆக்ட்லயும் வருவாங்க. சாதாரணமா ஆளு அவனை நம்ப முடியாது. ஓனான் இது வேலியிலே தான் இருக்கும், அதாவது இப்படியும் பாயும் அப்படியும் பாயும். அது வந்து ஒரு ஸ்டடி இல்லாத லைஃப். பச்சோந்தி அது வந்து மாயம் பண்ற வாழ்க்கை,
பேதுரு மாயம் பண்ணினான் அப்படின்னு கலாத்தியர்ல இருக்கு. பேதுரு எவ்வளவு பெரிய ஆளு. அன்னைக்கு சர்ச்சில் இருந்த பிரச்சனை என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இப்படி ஒரு பெரிய கான்ட்ராவர்சி இருந்துச்சு. யாக்கோபுக்கு ஒரு டீம் இருந்துச்சு, அது வெயிட் டீம். யாக்கோபு கூட இருந்த டீம் வெயிட்டான டீம். அந்த டீம் ஃபுல்லா விருத்த சேதனம் பண்ணணும் அப்படிங்கும். பவுல் கொஞ்ச நாள்ல சர்ச்சில் சேர்ந்துட்டார் இல்லையா, இவர் மார்ட்டின் லூத்தர் மாதிரி ஸ்விங் ஸ்பீட் வேணாலு, அது பண்ணக்கூடாது, அது தேவையில்லை. உலக சடங்காச்சாரம் எங்க வரக்கூடாது, இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு பயங்கரமா நிப்பான். ஒரு நாள் பேதுரு பவுல் ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் பேதுரு எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாரு, விருத்த சேதனம் இல்லாதவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா தோத்திரம் தோத்திரம் சத்தம் கடிச்சு திரும்பி பார்த்தா யாக்கோபு ஒரு பெரிய படையோட உள்ள வந்துட்டார், ஒரு டீமோட. இவரை பார்த்த உடனே பேதுருக்கு ஒன்னும் ஓடல, போச்சே இவன் வந்த உடனே இனி ஏன்டா இங்க சாப்பிட்டான்னு கட்டுருவானேன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை தூக்கிட்டு எங்கிட்டு போயிட்டாரு, கட்சி மாறிட்டாரு. அந்த குரூப்ல போய் சேர்ந்துட்டாரு. பவுல் சொன்னா, நெல்லு இவா எங்க போற, பிளேட்டை தூக்கிட்டு இங்க உட்காரு, நீ எப்படி செய்யலாம், இவ்வளவு நேரம் நீ இங்க இருந்திய எப்படி நீ. அவன் சொல்றான், நான் நேருக்கு நேர் முகமுகமாய் அவனை என்ன செய்தேன், பேதுருவை எதிர்த்தேன்னு சொல்றான். அவன் சீனியர் தான் கரெக்ட், ஆனா செஞ்சது தப்பு. ஏன் எப்ப எழுப்பி போற, உட்காரு. வாசிங்க கலாத்தியர் 2:11. எதுக்கு எதுதான் சாப்பிட்டான். யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவர் நினைஞ்சாரு, புறஜாதியாரோட உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர்கள் வந்துட்டாங்க, இப்ப சாப்பிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க. வந்த உடனே விலகி பிரிந்தான். அவங்களும் மாயம் பண்ணிட்டாங்க. அவர் குரூப்பே எந்திரிச்சிருச்சு, பேதர் எழுப்பினார். அடுத்து பர்னபாவும் எழுப்புண்டான். அதுதான் ஒருத்தன் போனா பின்னால போயிருவானா எல்லாருமே. அடுத்து இல்ல அதனால நான் அவனை முகமுகமா என்ன செய்தேன், சரியில்லை பச்சொண்டி வேலை பண்ணாத, எங்க போனாலும் நீ விசுவாசியாரு, எங்க போனாலும் கத்தர்காய் நில்லு, எங்க போனாலும் அபிஷேகத்துல நில்லு, எங்க போனாலும் உபதேசத்துல நில்லு, விட்டு கொடுக்காத. 7வது 7 தான் மொத்தம் 8 நம்ம 7 ஆக்கலாம். 7 யாரு, பல்லி. பல்லியில் என்ன கண்டுபிடிக்கிறோம், நாவுல அதுக்கு பசை உண்டா, நாக்குல பசை உண்டு. பள்ளி பட்டுன்னு இழுத்துரும், ஒரு பூச்சிய பட்டுன்னு நெஞ்சிரும். அது நாக்குல பட்டுட்ட பிறகு அந்த பூச்சி தலைகள் இருந்தாலும் எங்க போக முடியாது, அந்த பசையில இழுத்துரும். பள்ளி நல்ல நேரம் பாக்குறவன் எதைத்தான் பாக்குறான், பள்ளி கத்திருச்சுன்னா இவன் வாழ்க்கையில இவன் யார் அறிவு உள்ள ஆளு, பள்ளி கத்துனா பாருங்க பல்லு கத்திருச்சு ஒத்துக்குச்சுன்னு சொல்லுவான். அது ஒத்துக்கிட்டா நீ ஒத்துக்கணும்ல. பள்ளி கத்திரிச்சான், ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, அது பிச்சு பிச்சுங்க, அது ஏதோ ஒரு பூச்சி வந்த உடனே கத்துது, இவன் உடனே பாரு கத்திருச்சு. நீ யாரு, நீ விசுவாசி, நீ உலகத்து மனுஷன போல. ஊருக்கெல்லாம் நல்ல நேரம் சொல்லும், பொத்துன்னு அங்கிருந்து கையை விட்டுரும், நேர கலனி பானையில விழும் அப்படின்னு சொல்லுவான் உலகத்துல. ஊருக்கெல்லாம் நல்ல நேரம் சொல்லிட்டு நல்ல செய்தி சொல்லிட்டு அது பொத்துன்னு எங்க விழுந்துரும், கலனி பானையில விழுமா. நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்ம இதுக்குள்ள வந்துட்டு பிறகு இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம். பள்ளியினுடைய முக்கியமான அம்சம் நாவில் பசை. அது எதை காண்பிக்கிறது, முகஸ்துதி. முகஸ்துதி, மற்றவங்களை நயவசனிப்பா பேசுறது. அப்படித்தானே பொண்ணுங்களை பிடிச்சிடறாங்க, பையங்களை பிடிச்சிடறாங்க. கல்யாணம் கட்டினவங்க கூட அப்படி விழுந்துடுறாங்களே இந்த பேச்சுல. மனுஷனுடைய ஒரு பெரிய தோல்வி என்னன்னா, அவனை புகழ்ந்துட்டா போதுங்க, அவனுக்கு தலகால் பிடிபடாது, ஈஸியா விழுந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைகளை அப்படி பாருங்க, சிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா அப்படின்ட்டா போதும், அவ்வளவுதான். அது பிறகு அம்மாவும் மறந்துடுவா, அப்பாவும் மறந்துடுவா. மெண்டலுங்க. அதாவது புகழுக்கு மனுஷனுக்கு உண்டாகிற புகழ்ச்சியே என்னதுதான், அவனுடைய சோதனை என்னதுதான், புகழ்ச்சி தான். ஏரோது சொன்னாங்க, ஐயோ இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர்னா. ஏரோதுக்கு நம்ம என்ன அப்படி பிரசங்கம் பண்ணிட்டோம், ஓ நல்லாதான் பண்ணிருக்கோம் போல் இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு தலகால் புரியல. அதனால அவனுக்கு கனத்தை மகிமையும் யாருக்கு செலுத்திருக்கணும், அவன் சோத்திரம் 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 நான் பண்ணல, கத்தர் பண்ணார், கத்தருடைய வசனம்னு சொல்லியிருக்கணும். அப்படியா நான் தான் பண்ணேன்னா. கொஞ்ச நேரத்தில் தேவதூதன் வந்தான், அடித்தான், புழு புழுத்து செத்தான். எப்படி இருக்குன்னு பாருங்க.
நம்முடைய ஜீவியத்துல இந்த மனுஷனை நயவசனிக்கிற ஆவி, அப்சலோமின் ஸ்பிரிட், அது முகஸ்துதி. உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா, உங்களை தான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், கர்த்தர் கரெக்டா கொண்டு வந்தார் பாருங்க அப்படின்னா. அப்ப அவன் இவனுக்கு ஒண்ணுமே ஓடாது, என்ன நம்மளை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தானா, நம்மளை தான் ஜெபிச்சுட்டு இருந்தானா. நயவசனிப்பு, முகஸ்துதியை விரும்புது. முகஸ்துதியை நீங்க எதுவுமே இந்த நயவசனிப்பா பேசியே பழகாதீங்க. ஒரு கெட்டவனை கூட நல்லவனா சித்தரிச்சு அவனை அப்படியே பிரதர் பிரதர் பிரதர்னு கவுத்திடுறது. முகஸ்துதி நம்முடைய ஜீவியத்தில் வராது, வரவே கூட. நயவசனி அப்சலோம் பாருங்க வருவான். யாராவது அரண்மனையை நோக்கி போய்கிட்டு இருந்தா, எங்க போறீங்க? எங்க அப்பா அவ்வளவு சரியில்லை, எனக்கு சான்ஸ் கிடைக்காம இருக்கு, எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன். உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு எல்லாம் டைம் இல்லப்பா. நம்மகிட்ட சொன்னா இப்படியே சொல்லி சொல்லி யாரை சேர்த்துட்டான்? மொத்த ஜனத்தையும் தான் சைட்ல சேர்த்துட்டான். அவன் நாக்குல என்ன இருந்துச்சு? கருணாக்காது அப்படியா? அவன் நாவல பச இருந்துச்சு, பள்ளி இழுக்குது. நீங்க குரூப் சேர்க்க கூடாது, முகஸ்துதி பண்ணக்கூடாது, நயவசனிப்பா பேசக்கூடாது. நம்ம சர்ச்சில் வந்து பிரசங்கத்துல நயவசனிப்பே பண்றது இல்ல. பவுல் சொல்றாரு, எங்களுடைய பேச்சும் பிரசங்கமும் நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்படுது. நம்ம சொல்றோம், நீ போனா போன்னு தானே சொல்றான். போயிடாதீங்க போயிடாதீங்க, ஐயோ நீங்க போயிட்டீங்கன்னா என் வாழ்க்கையே போயிடுச்சு. என் வாழ்க்கை ஏன் போகுது? நான் கர்த்தரை நம்பி வந்தவன். ஏசு சொல்ல, நீங்க எல்லாரும் ஓடுறதா இருந்தா கூட என்ன செய்யுங்க, போ போ. அவங்க சொன்னாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் எங்கே போவோம். இயேசுவின் நாவல பச கிடையாது. நம்ம வந்து மற்றவங்களை இழுக்க கூடாது, நயவசனிப்பா பேசக்கூடாது, ஏமாத்த கூடாது, வஞ்சிக்க கூடாது. பயங்கரமா சொல்லுவாங்க, வார்த்தை ஜாலங்கள் பாருங்க. ஒரு சிலர்லாம் அப்படியே பேச்சிலேயே இழுத்துருவாங்க. இருக்கா இந்த கேரக்டர்லாம் இருக்கா? ஒன்று அசுத்தம், இரண்டாவது குழி தோண்டுதல், மூன்றாவது திருடுதல், நாலாவது சோம்பேறித்தனம், அஞ்சாவது பிடிவாதம், ஆறாவது பாரத்தை சுமப்பது, ஏழாவது வேலியில இருக்கிறது டபுள் மைண்ட், ஏழாவது சொல்லுங்க நயவசனிப்பு, மாயம் பண்றது. எல்லாரும் கண்களை மூடுவோம்.